சரி, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, 10K சேலஞ்சில இன்னைக்கு நாள் 2. எங்கடா கிளம்பிட்டுதான்னு பார்க்குறேன், இங்க ஃபேமிலிய ரெப்ரசன்ட் பண்ணி தடவ நான் தான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன். அட்டெண்ட் பண்றேன். எங்க அம்மா, அப்பா யாரும் போக முடியாதனால. கரெக்ட்டா 11:30 முடிய வேண்டிய ஃபங்ஷனுக்கு 12 மணிக்கு ஷார்ப்பா போயிட்டேன். அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அங்க போய் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. 12 மணிக்கு தான் ஃபங்ஷனே ஸ்டார்ட் பண்றாய்ங்க. சரி, இன்னைக்கு வேற வழி இல்ல. டைம் வந்துட்டோன்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஐஸ்கிரீம் குடுத்தாங்க. அதுவும் சாதாரண ஐஸ்கிரீம் இல்ல, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். இந்த மூக்கு ஒழுக ஒழுக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அது தனி சுகம் தான். அதுவும் ஓசி ஐஸ்கிரீம், ஐயையோ! அதுவும் 2, 3 கப்லாம் வேற மாரி இருக்குங்க ஐஸ். அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே வந்தேன். நம்மளோட கொஞ்சம் ஐகானிக் சில பல ஷாட்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில ஷாட் ட்ரை பண்ணேன். ஆனா ஒழுங்கா செட் ஆகல. ஏன்னா எல்லா யூடியூபரும் பயங்கரமா பண்றாய்ங்களா, நம்மளும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எங்க ஃபோக்கஸ் வச்சு எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் நம்மளோட ஐகானிக் ஷாட்டு நீங்க போன வீடியோ பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போன விட இங்க இதில ப்ளே பட்டன் இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க கைஸ். நம்ம ஐகானிக் ஷாட்டை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போனேன். அப்புறம் வந்து சரி மாலை பொழுதில் ஒரு வாக்கிங் போகலான்னு வாக்கிங் போனேன். மழை பெய்கிற மாதிரி இருக்குதுங்க. எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் குதூகலமாயிடுச்சு. அந்த மழை காற்றுல சுவாசித்து ஒரு வாக்கிங் போனாலும் அது வேற மாதிரி ஒரு சுகமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். இருங்க உங்களுக்கு எங்கள் ஏரியா கட்டுற எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கா, வேற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து சரி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க போனேன் கைஸ். எனக்கு இங்கே மனசே விட்டேன். என்னன்னா ரூ. 3 பிரிண்ட் அவுட்டை ரூ. 10 கொடுத்து வாங்கிட்டேன். வேறு கடை இல்லை, பொங்கல்னாலும் கடையே இல்லை. எனக்கு மனசே இல்லாமல் புலம்பிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டுருக்கிறேன். அது ஃபுல்லாக போட்டால் பெரிய லாகன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு மனசே இல்லைங்க. அது இன்ன வரைக்கும் எனக்கு மனசா இல்லை. ஒரு வாரம் ஆச்சு வீடியோ எடுத்து. இன்ன வரைக்கும் ஏன்டா ரூ. 3 பிரிண்ட் அவுட் ரூ. 10 கொடுத்து வாங்கினது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் கைஸ். இதுதான் வந்து எங்கள் ஏரியா. மழை பெஞ்செல்லாம் தூரல் சாரல் விட்டு பயங்கரமாக இருக்கா. இந்த மாதிரியெல்லாம் ஏரியா இருந்தால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாருக்குமே மைண்டு ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும். எனக்கு அது மாதிரி குதூகலமாயிருவேன். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து. அதனால் மோஸ்ட்டாக ஹில் ஸ்டேஷன் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் நான் போக தான் முடியாது. அடிக்கிற குளிரில் வேறு எங்கள் அம்மா வேறு சும்மா நை நை நைன்னு தலை எண்ணெய் தேய்ப்பா எண்ணெய் தேய்ப்பான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா சூடு பிடிச்சிக்குமாமா. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த எண்ணெய் தேய்க்க தேய்க்க தலையிலேருந்து அவ்வளோ சூடாக வருது. நீங்களும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிடுங்க கைஸ். அப்புறம் பிக் பாஸ் போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஃபைனலாமா. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்கிரிப்டட் கண்டென்ட் கைஸ். அப்புறம் அதை இவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் ஃபைனலாக வச்சு ஊரெல்லாம் சொல்லி கொண்டாடுறாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு போட்டோலேயே முடிச்சுட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டேன். வாழ்க்கையில் பிடிச்சது பண்ணுங்கள்.